ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ளம் ஃப்ரூட் எடுத்திருந்தோம். ஸ்கின்னை எடுத்துட்டு நம்ம வந்து அது உள்ளே இருக்க கொட்டையும் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆவி காட்டியிருந்தோம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ஆவி காட்டி எடுத்தோடனே ஜஸ்ட்டு சும்மா நம்ம ஸ்பூன் வச்சு கலர்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் இல்லை ரொம்ப திக்காக வேணும்னாலும் இதே மாதிரியே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ஜீரக வாட்டர் அது கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மல் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் பெட்டர். நான் வந்து மிக்சியில் போடாமல் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மேஷர் வச்சு என்ன பண்ணிடலாம், நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பனானா டேஸ்ட்டு அதுதான் கொடுத்தது. பனானாவை நம்ம எப்படி வந்து ஆவி காட்டி வேக வச்சு கடந்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இது ஆப்பிள் டேஸ்ட்லேயே வரல. பார்க்குறதுக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லா ஆப்பிள் டேஸ்ட்டில் இருந்தது. ஆனால் வந்து வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனானா டேஸ்ட்டுக்கு ஆகிடுச்சு. சரி, நான் பாப்பாவுக்கு கொடுக்குறேன். அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியல. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்படியே வந்து நம்ம வந்து நம்மளுடைய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாப்பாவுக்கு தனியாக பவுல் வச்சு நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பவுலில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ப்ளம் ஃப்ரூட்டு பியூரி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.